நீங்கள் நம்ம ரயில்வே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் வந்து பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ பிரிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் வாஸ் த லாஸ்ட் கண்ட்ரி டு ஜாயின் பிரிக்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிரிக்ஸில் கடைசியாக இணைந்த நாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 5 நாடுகள் சேர்ந்து தான் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக பொருளாதாரத்தில் அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து ஸோ எக்கனாமிக்கல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்க போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உருவானது, பிரிக்ஸ் அமைப்பு உருவானது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் ஓ நில் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா ஸோ உருவாக்குனார். யாரு? ஜிம் ஓ நில் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ 2001 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனார். ஓகேங்களா? ஆனால் இந்த அமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2006 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிரீக் அப்படின்ற மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ 2006 வந்து பார்த்தீங்கன்னா பிரீக் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ ஜாயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பி அப்படின்னா பிரேசில், ஆர்னா வந்து ரஷ்யா, ஐனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா வந்து ஸோ சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இணைஞ்சது. ஓகே, ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மொத்தம் ஒரு மீதி இன்னும் ஒரு 6 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்றதாக இருந்தது. ஓகேங்களா? எத்தனை? 6 நாடுகள் சேர்றதாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாடுகள் என்ன ஆகிட்டாங்கன்னா வந்து பேக் அடிச்சிட்டாங்க. நாங்கள் பிரீக்கில் என்ன பண்ணல, ஸோ சேரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 சேர்றதா இருந்தது. அதில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க, நாங்கள் சேரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஜனவரி 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ IUE ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? IUE ஸ்கொயர். ஐயூனா ஒன்றும் கிடையாதுங்க. ஐனா வந்து என்னது? ஈரான். ஓகேங்களா? யூனா வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இ ஸ்கொயர்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஜிப்ட், எகிப்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தியோப்பியா. என்னது? எத்தியோப்பியா. ஓகேங்களா? எத்தியோப்பியா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜாயின் ஆனாங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, பிரிக்ஸில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ்னா இப்போ ப்ரெசன்ட் 2024 படி 9 பேர். கடைசி அடைஞ்சவங்க யார் யாரு? ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஜிப்ட், எத்தியோப்பியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? டி, தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்க. ஸோ விச் கண்ட்ரி டஸ் லெட்டர் பி ரெப்ரசன்ட்ஸ் இன் த பிரிக்ஸ்? ஓகேங்களா? பிரிக்ஸில் பி என்ற எழுத்து எந்த நாட்டை குறிக்கிறது? எந்த நாடு சொன்னேன்? பிரேசில் அப்படின்ற ஒரு நாடை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2வது கொஸ்டின் கேன்சர் என்னது? சி, பிரேசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்க. ஸோ பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் நவ் ரீநேம்ட் as டேஷ். ஓகேங்களா? பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கி இப்போது டேஷ் என மறுபெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏஷியான் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பேங்க் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எந்த வருஷம் சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2014 வந்து அந்த பேங்க் உருவாக்கலாம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் 2015 வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு ட்ரீட்டி எப்போ வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. 2014 ட்ரீட்டி சைன் ஆச்சு. 2015 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கினுடைய ஸோ தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாங்காய் அப்படின்ற ஒரு இடம். ஷாங்காய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பிரிக்ஸினுடைய வங்கி எது அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 2015. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஷாங்காயில் இருக்குது. ஷாங்காய் எங்கே இருக்குன்னா வந்து சைனாவில் இருக்குது. அப்போ 3வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, புதிய வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 4வது பாருங்க. ஸோ வாட் ஆர் த பிரிக் கண்ட்ரீஸ்? ஓகேங்களா? பிரிக் நாடுகள் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இணையத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து
பிரீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இருக்கு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன். அதே மாதிரி பாருங்க, இதுல பிரேசில், ரஷ்யா, இந்தியா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. கனடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அப்போ 4வது ஆன்சர் என்னது? சி, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. நெக்ஸ்ட் 5வது क्वेश्चन பாருங்க. which country out of the following is not a member of the BRIC group? ஓகேங்களா? சோ பின்வரும் எந்த நாடு BRIC குழுவில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ क्वेश्चन இந்த மாதிரி நாட் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக படிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஸோ நம்ம அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரீக் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாத மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கூட ஒரு சில நேரங்கள் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஈஸியான கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எப்படி சொல்கிறது சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும். ஓகேங்களா? அதனால ஈஸியான கொஸ்டினாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். கான்ஷியஸ் மீன்ஸ் ஜாக்கிரதையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஸோ 5வது கேன்சர் பாருங்க. பிரிக்ஸ் அப்படின்னு பிரிக்ஸ்ல இல்லாத நாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் இருக்கு. ஸோ ரஷ்யாவை கொடுக்கல ஆப்ஷன்ல. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 5வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி, இலங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க. which of the following is a member of BRICS? ஓகேங்களா? பின்வரும் BRICS இன் உறுப்பினர் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ வழக்கம் போல BRICS வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டான் வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனடா வராது. அதுக்கடுத்து இந்தோனேஷியா வராது. ஓகேங்களா? எது மட்டும் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரேசில் மட்டும் தான் வரும். அப்போ 6வது கேன்சர் என்னது? சி, பிரேசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்போல். ஓகேங்களா? இன்டர்போல்னா ஒன்றும் கிடையாதுங்க. இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள தப்பு பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போலீஸ் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டில் தப்பு பண்றவங்களுக்கு அந்தந்த நாட்டுடைய போலீஸ் இருப்பாங்க. அப்போ உலக லெவலில் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இன்டர்போல்ஸ் தான். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் போலீஸ். ஸோ இவங்களுக்கான கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி ஹேக், சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்டர்போலினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லியான், பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குது? பிரான்ஸில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இன்டர்போல் ஹஸ் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் டேஷ். ஓகேங்களா? இன்டர்போல் அதன் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரான்ஸில் எங்கன்னா லியான் அப்படின்ற ஒரு இடத்துல. ஓகேங்களா? அதே தான் நெக்ஸ்ட் கொஸ்டினாகவும் இருக்கும். Where is the headquarters of Interpol? இன்டர்போலின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லியான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லியான் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி பிரான்ஸ் பத்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வந்து ஸோ இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் நடக்க இருக்கிறது. ஓகேங்களா? 33rd சம்மர் ஒலிம்பிக்ஸ் அங்கே நடக்க இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பத்தி நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா வந்து ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரான்ஸ்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 8வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? சி, லியான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது பாருங்க. சார்க்கை பத்தி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சார்க் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெற்காசிய நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சார்க்கில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இது எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷில் உருவாக்குனாங்க. 1985 உருவாக்குனாங்க. ஆனால் அதனுடைய தலைமையகம் செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காத்மண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. காத்மண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாளில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் 8 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால்தீவ்ஸ், பி அப்படின்னா பூட்டான், இன்னொரு பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ், எஸ் அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கா, பினா பாகிஸ்தான், ஏனா ஆப்கானிஸ்தான், ஐனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா, என் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேபாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ எம்பிபிஎஸ் பெயின்னா மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க.
Where is the headquarters of SAARC Development Fund established by SAARC nations? ஓகேங்களா, SAARC நாடுகளால் நிறுவப்பட்ட SAARC மேம்பாட்டு நிதியத்தின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ காத்மண்ட் நேபாளல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா, அப்ப வந்து क्वेश्चन ஆன்சர் என்னது? ஏ காத்மண்ட் நேபாளம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10வது क्वेश्चन பாருங்க. What is the abbreviation SAARC stand for? SAARC என்பதன் சுருக்கம் எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதுல இருக்கு பாருங்க சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். ஓகேவா, தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த SAARC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இருந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து क्वेश्चन கேக்குறாங்க. இந்த SAARC எப்போ உருவானதுன்னா 1985. ஓகேங்களா, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாள் காத்மண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அப்போ 10வது क्वेश्चन ஆன்சர் என்னது? பி சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா, So next question போவோம். So 11வது question பாருங்க. Which of the following countries is not a member of SAARC? ஓகேங்களா, கீழ்க்கண்ட நாடுகளில் சோ எது SAARC அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ நாட் அப்படினும் போதே வந்து தெளிவா இருக்கணும். நான் என்ன சொன்னா ஷார்ட்கட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி MBBS ஸ்பெயின் சொன்னேன். ஓகேங்களா, என்னது? மால்தீவ்ஸ், அதுக்கடுத்து பங்களாதேஷ், பூட்டான், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்? ஸ்ரீலங்கா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள் அப்படின்னு சொன்னேன். இதில் எம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னேன்? மால்தீவ்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே மால்தீவ்ஸ் அப்படின்ற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ மலேசியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா SAARC உறுப்பு நாடு இல்லை. அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? டி மலேசியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. How many countries are members of SAARC? ஓகேங்களா, SAARC அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 8 வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, என்னது? 8. அப்போ 12வது கேன்சர் என்னது? ஏ 8 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 13வது பாருங்க. Which of the following countries is a member of SAARC? ஓகேங்களா, பின்வருவனவற்றில் எந்த நாடு SAARC அமைப்பில் உறுப்பினராக உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது. ஓகேங்களா, மியான்மர் கிடையாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீனா கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது. யார் மட்டும் தான் இருக்கிறாங்க? ஆப்கானிஸ்தான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SAARCல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்தியாவை சுற்றி இந்த பக்கம் இந்தியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான், ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூட்டான், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேபாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால்தீவ்ஸ். ஓகேங்களா, பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதோ ஒன்று விட்டுருக்கும். ஓகே, பாகிஸ்தான், MBBS ஸ்பெயின், மால்தீவ்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டான், பங்களாதேஷ். ஓகேங்களா, பூட்டான் இங்கே வரும், பங்களாதேஷ் இங்கே வரும், ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான், இந்தியா விட்டுருக்கோம் பாருங்க, இந்தியா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா SAARCல இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 13வது கேன்சர் என்னது? டி ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 14வது பாருங்க. In 1987 the South Asian Association of Regional Cooperation was established. Secretariat in dash. ஓகேங்களா, 1987 தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கம் செயலகம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஓகேங்களா, இதனுடைய செக்ரட்டேரியட் எங்க இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் காத்மண்ட் நேபாளில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து SAARC ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த நேபாளில் காத்மண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சி காத்மண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 15வது. வேர் அண்ட் வென் வாஸ் SAARC சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் ஃபார்ம்டு? ஓகேங்களா, SAARC பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வங்காளதேசத்தில் உருவானது. ஆனால் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாளில் இருக்குது. புரியுதுங்களா? திருப்பி ஏன் தலைமையகத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ 15வது கேன்சர் வந்து என்னது? பங்களாதேஷ் 1985 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. OPEC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, OPEC அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது அதில் எதுனா பிரச்சனை அப்படின்னா சால்வ் பண்ண வரவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OPEC அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேர் headquarters of OPEC located? ஓகேங்களா, OPEC இன் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? எங்கன்னா வியன்னால அமைஞ்சிருக்கு. வியன்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரியால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேவா,
அப்போ 16வது கேன்சர் என்னது சி வியன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, வாட் டஸ் OPEC ஸ்டாண்ட் ஃபார்? OPEC எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OPECல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், மண்ணெண்ணெய், டீசல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கிடைக்காது. க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தார் முதற்கொண்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OPEC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 17வது கேன்சர் என்னது டி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, இது எதுல வருது அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா வந்து ஸோ யுனைடெட் நேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்கு எதனா இஷ்யூ அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தார்ல 2022 FIFA ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. கிட்டத்தட்ட அந்த கத்தார் அவங்க கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த மேன் பவரை கொண்டு வந்து இறக்குனாங்க. ஓகேங்களா? ஆட்களை கொண்டு வந்து இறக்குனாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் உருவாக்குறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6000 முதல் 8000 வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்கள் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேங்களா? அவங்க எல்லாம் யாரு? லேபர்ஸ். ஸோ அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த லேபர்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ணது தப்பு, அவங்களுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவிலே நிறைய பேர் போனாங்க, ரிட்டர்ன் வரவே முடியல. ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அடைப்பட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ILO அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இன் விச் இயர் வாஸ் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஸோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1919 நிறுவனாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கேட்டிருப்பாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்டட் ஆன் டேஷ். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூன் 28 1919 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நிறுவிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க, which of the following UN agencies promotes international labor rights? பின்வரும் ஐநா ஏஜென்சிகளில் எது சர்வதேச தொழிலாளர் உரிமைகளை ஊக்குவிக்கிறது? ஓகேங்களா? தொழிலாளர்களுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி சர்வதேச அளவில் யார் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து பண்றாங்க. அப்போ 20வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் 21வது பாருங்க, வேர் இஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்? சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஸோ அவங்க அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரமே ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? கருப்பு பணம் மேக்ஸிமம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஸோ சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நிறைய படங்களை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 21வது கேன்சர் வந்து என்னது? ஏ ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 22வது பாருங்க, நேட்டோ. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்க. ஓகேங்களா? ஸோ நேட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைன் சேர போறதாக இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்தது? ஸோ ஒரு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் நடந்துட்டு இருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ்? ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிட்வீன் 30 யூரோப்பியன் அண்ட் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ 30 ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான அரசுகளுக்கு இடையேயான ராணுவ கூட்டணியின் பெயர் என்ன? ஓகேவா? ஸோ இந்த நீங்க நேட்டோல இருந்தீங்க அப்படின்னா வந்து நேட்டோல இல்லாத நாடுகளை வந்து தாக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் போய் அவங்க கூட வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நேட்டோ அமைப்பில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ ரஷ்யாவால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க இணையறதுக்கு முன்னாடியே போயிட்டு ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க? போர் பாரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்கெங்க இருக்கு? ஸோ ஐரோப்பிய நாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க நாடுகள் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 22வது கேன்சர் என்னது? சி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
23 பாருங்க, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சிச்சுவேட்டட். ஓகேவா, வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூசல்ஸ். ப்ரூசல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ஜியம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ 23 ஆன்சர் என்னது? சி, ப்ரூசல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 24 பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் நேட்டோ? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நேட்டோ வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு என்ன வகையான ஒரு அமைப்பு? ஸோ என்ன வகையான அமைப்பு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், என்னது? இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசுகளுக்கு இடையேயான ராணுவ கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புல இருந்தால் அமைப்புல இல்லாத ஒரு நாடு இந்த அமைப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆர்மி அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆயுதங்கள்லாம் கொடுத்து ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ 24 ஆன்சர் என்னது? ஏ, அரசுகளுக்கு இடையேயான ராணுவ கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 25 பாருங்க, which of the following organization is India not a member? ஓகேங்களா, ஸோ பின்வரும் எந்த அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து G20 வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே மாதிரி யுனைடெட் நேஷனில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனால் நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா எதில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னா வந்து நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ஆசியான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் என்னது ஆசியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர் கிடையாது. ஓகே, அப்போ 25 கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி, வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன கிடையாது? ஸோ மெம்பராக கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ வேர்ல்டு பேங்க் பாருங்க, வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே யார் கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்களுக்குள்ள வருவாங்க, ஐநாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க. அதுல இருந்து ஸோ சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்க, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இஸ் சிச்சுவேட்டட் வாஷிங்டன் டிசி? பின்வரும் எந்த சர்வதேச அமைப்பின் தலைமையகம் வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ 26வது கேன்சர் என்னது? ஏ, IMF சர்வதேச நிதியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பண நிதியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 27 பாருங்க, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் இஸ் சிச்சுவேட்டட் அட். ஓகேங்களா, உலக வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எங்க இருக்கு அப்படின்னா வந்து வழக்கம் போல அதே தான், IMF-உம் வேர்ல்டு பேங்க்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய தலைமையகம் வாஷிங்டன் டிசி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, அப்போ 27 கேன்சர் என்னது? பி, வாஷிங்டன் டிசி அமெரிக்கா. இந்த ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் IMF இவங்களுடைய தலைமையகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறதுனால தான் ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கினாங்க, முன்னாடியே வந்து மாற்றிக்கினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து UK வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகிட்டாங்கன்னா வந்து ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா UK தானே பிரிட்டிஷ்காரங்க தானே உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களே அடிச்சு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கினவங்க யார் அப்படின்னா வந்து ஸோ அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா 1700 சில்லறைகள்லேயே 1800 முன்னாடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க அவங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பாருங்க, when was a world bank founded? ஓகேங்களா, உலக வங்கி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் உலக போரின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி நிறுவப்பட்டது. ஸோ 1945 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நிறுவிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 28வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலக போரின் போது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 28வது கேன்சர் என்னது? டி, 2ஆம் உலக போரின் போது. நெக்ஸ்ட் 29 பாருங்க, ஸோ which of the following countries is not a member of the World Bank group? ஓகேங்களா, பின்வரும் நாடுகளில் இது உலக வங்கி குழுவில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கியூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேங்களா, மற்றது எல்லாமே இருக்கிறாங்க, கனடா இருக்காங்க, USA இருக்காங்க, சைனா இருக்காங்க, ஆனால் வந்து கியூபா மட்டும் என்ன கிடையாது. ஸோ அதில் உறுப்பு நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா, இப்போ 29 கேன்சர் என்னது? டி, கியூபா. நெக்ஸ்ட் 30 பாருங்க, ஸோ IBRD அண்ட் IDA at the part of dash. ஓகேங்களா, IBRD மற்றும் IDA ஆகியவை எதன் பகுதியாக உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. IBRD அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே யாருக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு பேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யாருக்குள்ள? வேர்ல்டு பேங்க். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழியும் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லோன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 30வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டி, உலக வங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. IMF and World Bank were formed in 1944. In which city?
இஸ் தேர் குவார்டர்ஸ் லொகேட்டட். ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் லொகேட்டட். IMF மற்றும் உலக வங்கி 1944 உருவாக்கப்பட்டன. அவற்றின் தலைமையகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளன? ஓகேங்களா. ஸோ இது உருவானது 1944, ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1945 தான் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் டிசி எங்க இருக்கு? அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேவா. ஸோ 31வது கேன்சர் என்னது? சி வாஷிங்டன் டிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. when did the international monetary fund came into existence? ஓகேங்களா. சர்வதேச நாணய நிதியம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா. ஸோ மேல கொஸ்டின் என்ன பார்த்தோம்? 1944 உருவாக்கப்பட்டது, ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1945 சொன்னோம். ஓகேவா. சேம் அதே தான் வேர்ல்டு பேங்க்குக்கும் அதே மாதிரி தான் 1944 உருவானது, ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1945. ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கேன்சர் என்னது? ஸோ 1945 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க. 33 பாருங்க. in reference to international monetary transaction what is the full form of IMF? சர்வதேச நாணய பரிவர்த்தனையின் குறிப்பில் IMF இன் முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. IMF னா வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசி. உலகத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்காச்சும் எதனா பண பிரச்சனை அப்படின்னா வந்து ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காசு கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது, அதுக்கும் இவங்க தான் காசு கொடுத்தாங்க. பாகிஸ்தானில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது, அதுக்கும் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ காசு கொடுத்தாங்க. அதனால தான் இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சர்வதேச பண நிதியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 33வது கேன்சர் என்னது? பி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 34 பாருங்க. The headquarters of International Monetary Fund situated in which country? சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து USA அப்படின்னு சொல்லுவாங்க. அது USA. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. 36வது கொஸ்டின் பாருங்க. 35வது. ஓகே. வேர் இஸ் வேர்ல்ட் பேங்க் ஹெட்குவார்ட்டர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட்? உலக வங்கியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அமெரிக்காவில் எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. பாருங்க ஆன்சர் ஒன்று தான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேங்களா. அதனால தான் இந்த எல்லா மாடலையும் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்போ 35வது கேன்சர் என்னது? பி UAC அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏஷியான். ஓகேங்களா. ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. என்னது? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1967 வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாகர்த்தா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமைப்புகளை அடிக்கடிக்கு படித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா திருப்பி படிக்கணும். படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேலே இதெல்லாம் படிச்சிருப்பேன். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுது? ஸ்ட்ரக் ஆகுது. ஏன் அப்படின்னா வந்து ஸோ பார்க்காம சொல்கிறேன் இல்லைங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக் ஆகுது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்வருவற்றில் ஆசியா நிறுவப்பட்ட நாடுகள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் ஆஃப் ஏஷியான் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ 36 கேன்சர் என்னது? பி மலேசியா. இந்த ஏஷியான் அப்படின்றது எப்போ உருவானதுன்னு சொன்னால் 1967. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஸோ ஜாகர்த்தா எங்க இருக்கு? இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் ஏஷியான்? பின்வரும் நாடுகளில் எது ஆசியங்கள் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இந்தியா வந்து நேட்டோலையும் உறுப்பினராக கிடையாது, ஏஷியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறுப்பினராக கிடையாது. அப்போ 37வது கேன்சர் என்னது? டி இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். அது இல்லாமல் மற்ற ஆர்கனைசேஷன்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதர் மேஜர் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா. 38வது கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நாசா? நாசாவின் தலைமையகம் எங்கே உள்ளது? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசி. நாசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸோ செயற்கைக்கோளை ஏவக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா. நமக்கு எப்படி வந்து இஸ்ரோ இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாசா இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸா அப்படின்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. நமக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது. இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1962 உருவானது. ஆனால் அரசுடைமையாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1969. இப்போ அதனுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சோம்நாத் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் எத்தனாவது தலைவர்? இஸ்ரோவினுடைய எத்தனாவது தலைவர்னா 10வது தலைவராக வந்து இருக்கிறார். அப்போ 38வது கேன்சர் என்னது? பி வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
39. Which one of the following is a member of BIMSTEC? ஓகேங்களா, பின்னொரு நிமிஷம் யார் BIMSTECின் உறுப்பினர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா. ஓகேங்களா, ஸ்ரீலங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஸோ BIMSTECினுடைய உறுப்பினர். BIMSTECனா ஒன்றும் கிடையாதுங்க, பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்போ 39 கேன்சர் என்னது, பி ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின் பாருங்க. which of the following countries is not a member of BIMSTEC? பின்வரும் நாடுகளில் இது BIMSTECில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்கறாங்க. யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலத்தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேங்களா, இவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸோ இல்லை, ஏன்னா மாலத்தீவுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அரபிக்கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேவா, அப்போ 40வது கேன்சர் என்னது, டி மாலத்தீவுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ அடுத்து பாருங்க. ஸோ 41 பாருங்க. in which year did India join the Shanghai Cooperation Organization? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா எந்த ஆண்டு இணைந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆண்டு இணைந்ததுன்னா 2017 நடந்தது. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா அண்ட் சைனா ரெண்டு பேருமே உருவாக்குனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு ரீதியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. ஓகேங்களா, இது மட்டும் டிஃபென்ஸ் அண்ட் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஃபென்ஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உருவாக்குனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2001 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீஜிங் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்தியா இதில் 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சது. ஓகேவா, அப்போ 41வது கேன்சர் என்னது, டி 2017 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 42 பாருங்க. ஸோ வாட் இஸ் G7? ஓகேவா, G7 என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. G7னா ஒன்றும் கிடையாதுங்க, குரூப் 7 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா G7 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த அதாவது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா G7 அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 7 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னன்னா 7 IMF described advanced economies in the world. ஓகேவா, IMF உலகின் முன்னேறிய பொருளாதாரங்களை விவரிக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா G7 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 48வது கேன்சர் என்னது, ஏ 7 IMF உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து G7 எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேவா, அதுக்கடுத்து 43 பாருங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேஷ். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்பது எதன் பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் ஒரு அமைப்பாகும். எதன் பாதுகாப்பில் செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்க பாதுகாப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அரசு சாரா ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 43வது கேன்சர் என்னது, பி மனித உரிமைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 44 பாருங்க. The International Renewable Energy Agency is headquartered in dash. ஓகேங்களா, சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனம் தலைவகம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா, ஸோ இது திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 44வது கேன்சர் என்னது, ஏ அபுதாபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 45 பாருங்க. ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் WWF? ஓகேங்களா, WWF இன் முழு வடிவம் என்ன? வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா WWF-னுடைய என்னது, ஸோ ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உலக வனவிலங்கு நிதியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தா காடு வனங்களுக்காக மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபண்டு பண்ணுவாங்க. அப்போ 45வது கேன்சர் என்னது, சி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் சிச்சுவேட்டட்? ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிலிப்பைன்ஸில் இருக்குது. பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மணிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா, பாருங்க சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ ஆனால் டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து படிங்க, ஸோ படிச்சுட்டே இருங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.